இலங்கையிலிருந்து கள்ளத்தனமாக தமிழகம் வழியாக கர்நாடகா சென்ற 14 பேருக்கு உதவிய புகாரில் மண்டபம் அருகே உள்ள ஊர்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வீரகுமரன் இணைகிறார். வீரகுமரன், இந்த குற்ற செயல் எப்போது நிகழ்ந்திருக்கிறது? எந்தெந்த ஊர்களில் தற்போது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? தகவல்களை சொல்லுங்க. பிரியா, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மறைக்கார் பட்டினத்தைச் சேர்ந்த ரசூல், சதாம், அப்துல் முகைதீன் ஆகிய 3 பேர்கள் இலங்கையில் இருந்து ஜூன் மாதம், அதாவது 14 நபர்களை கள்ளத்தனமாக படகில் ஏற்றி வந்து மண்டபம் மறைக்காறு பட்டினத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து கர்நாடகா மாநிலம் மங்களூருக்கு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சென்றுள்ளனர். இதையடுத்து கர்நாடகா மாநிலம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது கள்ளத்தனமாக படகில் வந்தவர்கள் என இவர்களை சிறைப்பிடித்து அவர்களை விசாரணை செய்ததில் இலங்கையிலிருந்து தப்பி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் மறைக்காறுப்பட்டினம், வேதாளை, சுந்தரமுடையான் பகுதிகளில் இன்று காலை அதிகாலை முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் 52 நபர்கள் கள்ளத்தனமாக இலங்கையிலிருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இதற்கான கள்ளத்தனமாக வந்தவர்கள் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருக்கலாமா என்று தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் வேறு ஏதேனும் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சீர்குலைப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்று தேசிய புலனாய்வுத்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் அல்லாமல், அதாவது இலங்கை தூத்துக்குடி மற்றும் மங்களூர் சென்ற ஆழ்கடத்தல் கும்பல் தூத்துக்குடி, மதுரையிலும் மற்றொரு கும்பல் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதனால் தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்கை விசாரணையை கையில் எடுத்து விசாரணை எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி வீரா, விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு.